என்கிட்ட நீ வசமா மாட்டின ரித்திகா. என்ன சத்யபிரியா, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட போல? ஆமாம் டாக்டர், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழும்புனேன்னா அதான் சீக்கிரமாக வந்துட்டேன். சரி, இது என்ன ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு? அது டாக்டர், மழை இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி போட்டிருக்கேன், காய மாட்டேங்குது. இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால தான் போட்டு வந்தேன் டாக்டர். நாளையிலேருந்து வேறு ட்ரெஸ் போட்டு வரேன். ஓ சரி சரி சரி, நீ நவரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் உன்னோட டாஸ்க்கெல்லாம் மெயில் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர். நம்ம கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளாடி இவன் எங்க போனா? ரியா, என்ன கூப்பிட்டுன்னு சத்தம் தரல, எங்க போயிட்டா? ஒருவேளை பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காளா இருக்கும். சரி, குளிச்சுட்டு வரட்டும். ஆனா டேப் திறக்கிற சவுண்டு கேட்கலையே, அப்ப எங்க போனா? ரியா எங்க இருக்கா? ரியாமா, நான் கூப்பிடுறது கேக்குதா? கடுப்பா இருக்குது. ரெஸ்ட் ரூம்ல இருக்கியாலன்னு ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். என்ன ரெஸ்ட் ரூம் டோர் திறந்து கிடக்குது? யாரையாவது தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும் போல இருக்கே. காடு தானா வந்து மாட்டுதுன்னு நினைக்கிறேன். என்ன ரியாம்மா, நான் கூப்பிட்டது கேட்கலையா? டோரை திறந்து போட்டுட்டு இங்க என்ன பண்ற? நீ கூப்பிட்டா நான் சத்தம் தந்துடுறேன்மா. என்ன திடீர்னு கோவப்படுறா? ஒருவேளை இதான் மூட் ஸ்விங்கா இருக்குமோ? சரி, வயர்வலி இப்ப எப்படி இருக்குமா? அது எப்படி இருந்தா உனக்கு என்ன? என் செல்லத்துக்கு இவ்வளோ கோவம் வருமா? என்ன என்னையே பார்த்துட்டு நிற்க? சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம். முடியாதுடா. என் செல்லம், என் பட்டு இல்ல, என் அம்மு இல்ல, வெளியே வாங்க. எதுக்கு பட்டு இப்ப நீ என்ன முறைச்சிட்டே நிக்கிற? வா வெளியே போலாம். ரியாமா, என்ன பண்ற நீ? என் ஷர்ட்டு. சும்மாவே நம்மளால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ வேற இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே. ரியாமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, கிளம்போமா? வேண்டாம், ஆஃபீஸ் போக வேண்டாம், இங்கே இருப்போம். என்ன பட்டு, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சு பாக்குறியே. அப்படியா? ஏன்டி தெரியாத மாதிரி இப்படிலாம் கேட்டு என்ன சாவடிக்கிற? முடியலடி என்னால. ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான். என்ன என்ன எனக்கு மட்டும்தான்? போடா, உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. அதெல்லாம் நல்லா புரியுதுடி என் செல்லம். ஆமாம், இந்த சிரிப்புக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்லை. உனக்கு தேவைன்னா மட்டும் என்கிட்ட வா. போடா, நான் போகிறேன். ஆஹா, என் பட்டுக்கு இப்போ என்ன தேவை சொல்லு, கொடுத்துறேன். இதுக்கு மேலே நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்? புரிஞ்சுக்கோடா. புரியுதுடாமா, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? அதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, பார்க்கும்போதே பத்திக்குது சொந்த ஊரு சிவகாசியா, பேசும்போதே செல்லுங்குது உங்க ஊரு சிறுபூஞ்சியா. போதே கரண்ட் எரியுதே உங்க ஊரு கல்பாக்கம நரம்பெல்லாம் முறுக்கேறி கேட்டி நீயும் மனப்பாறையா. நீ கை கால் முளைச்ச மத்தளமா, உன்னை வாசிக்க பின்னால் சுத்தனமா. நீ ஹார்மோனிய கட்டயமா, என் ஹார்மோன் செய்யுது சேட்டையமா. நான் திருடும் வீணையடா, நீ வந்தால் வழியும் பூனையடா. நான் வயதுக்கு வந்த வயலினடா, என்னை மாயனாரு போல வாசியடா. லவ் யூ so much டி. மேடம், இப்போ நீங்க ஓகேவா? ம், என்னடி ஒரு இம்மோட முடிக்கிற? ஓகே இல்லையா? ஓகே தாங்க. என்னம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதா? இல்லை, அப்புறம் என்னாச்சு? என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். என்ன ரியாமா, நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? அப்படி பார்த்தா நீ எத்தனை டைம் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு நடந்துக்கிற? அப்போ நான் அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க முடியும்? இந்த தேங்க்ஸ் அதுக்கும் தான், ஆனால் வேற ஒன்றுக்கும் நான் உங்களுக்கு சேர்த்து தான் தேங்க்ஸ் சொன்னேன். உங்களுக்கு தான் புரியலை, நீங்கள் தான் மக்காச்சே. புரிஞ்சா சரிதான் உங்களுக்கு. உம்மா என் பட்டு. ஆப்ரேஷன் முடியறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு, நல்லா பசிக்குது. வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. சூடாக பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா, நினைச்சாலே நல்லா இருக்குதே. ரித்திமா, மதியானம் சாப்பிட்டியா? ஆமாங்க, நான் சாப்பிட்டேன். நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரவே இவ்வளோ டைம் ஆகிட்டோ? ஆமாம்மா, நல்லா பசிக்குது. வெளியே மழை வேற பெய்யுது. சூடாக பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிரியாணி சாப்பிடணுமா?
இப்போ ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா மழை பெய்யுது பார்த்தீங்களா. ஆமாம்மா, நானும் அதான் யோசிக்கேன் என்ன பண்ணேன்னு தெரியல, ஆனால் டெம்ட் ஆகிட்டே இருக்கு. ஐயையோ அப்படியா, நான் எதுவும் பண்ண முடியாதேங்க. அப்படியெல்லாம் இல்லையே. ஏன் ஸ்விக்கி சொமேட்டோவில் இப்போ டெலிவரி பண்ணுவோன்னு போட்டிருந்தாங்களா? நான் அதை சொல்லலைம்மா, வெளியே நல்லா மழை பெய்யுது, இந்த ரூமில் வேற நம்ம 2 பேரும், எனக்கு வேற ரொம்ப பசியாக இருக்குது, சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல் இருக்கு. அதான் நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அடடடடா, எங்கே சுற்றி எங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, போய் நீங்கள் கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன ரித்திமா? அடடடடா, நீங்கள் வர வர ரொம்ப மோசமாக மாறிட்டே இருக்கீங்க சூர்யா. நான் வேற என்னம்மா கேட்க போகிறேன், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுடி. அதுக்கு வேற ஆளை பாருங்க, நான் போகிறேன்பா. வேற ஆளை பார்க்கணுமா அடியே? வெளியே மழை பெய்கிற குளித்திக்கு இந்த நெருக்கம் போதுமா? இதுவே போதுமா? நிமிடம் நழுவி துளையுதே, நிலவு மடியில் தவழுதே, மழையில் மலர்கள் பொழியுதே, பிழையும் சரியில் முடியுதே. ச்சே, இந்த மழை டைம் பார்த்தா கார் இப்படி ரிப்பேர் ஆகணும். இப்போ லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருக்குது, எப்போ மழை வருதுன்னு தெரியலையே. அஞ்சலி அதுக்குள்ளே வந்துட்டானா டக்குன்னு கிளம்பிடலாம், இவ்வளோ வேற இன்னும் காணோம். எங்க கிளம்புவோமா? வந்துட்டியாம்மா? ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன், என்ன இன்னும் ஆளை காணலையேன்னு. நான் அப்பவே வந்திருப்பேங்க, மெயில் அனுப்புறது கொஞ்சம் டைம் ஆயிட்டு. சரிம்மா, சரி சரி, நீ கிளம்பிடுவோமா? சரிங்க கிளம்புவோம். போகிற மழை வந்தால் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. ஆமாம், நல்லா இருக்கும் நனையும் போது, அதுக்கப்புறமா காய்ச்சல் வரும்போது தான் கஷ்டப்படுவோம் கடந்து. மழையில் நனையிறதெல்லாம் செம்ம ஃபீலுங்க, அதுவும் நனைஞ்சிக்கிட்டே பைக்கில் போகிறதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அப்போ அஞ்சலி மழையில் நனைய தயாராகிட்டா அப்படி தானே? அஃப்கோர்ஸ். சரி அஞ்சலி, சீக்கிரமா ஏறு, கிளம்புவோம். ஏங்க இன்னைக்கு தான் முதல்ல உங்கள் கூட பைக்கில் வரேன். ஐயா ஆமாம், பத்தியா நம்ம ஒரு நாளுமே பைக்கில் வெளியே வந்ததே இல்லை, கார் இல்லைன்னா ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பைக்கில் போகிறோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராயல் என்ஃபீல்டு பைக்கில் போகிறோம். அடடா, மேடம்க்கு ராயல் என்ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாங்க. சரி நம்ம கிளம்புவோமா? போகலாம். ரைட் ரைட் ரைட். ஏங்க நம்ம மட்டும்தான் இந்த ரோட்டில் தனியாக போயிட்டுருக்கோம், நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஆமாம்மா, இந்த ஏரியாவில் பைக்கில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். மழை வேற லைட்டாக தான் தூறல் போடுது, நல்லா பெஞ்சுனா ஜாலியாக நனைஞ்சிட்டு போகலாம். அடடா, மழையெல்லாம் வந்துன்னா நான் எல்லாம் ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு ஒதுங்கி தான் நிற்பேன். அப்படியா? அப்போ மழையில் நனைய மாட்டீங்களா? வேஸ்ட்டுங்க நீங்கள். அடியே, சைடு கேப்பில் என்ன வாரி விட்ற பத்தியா? சும்மா தாங்க சொன்னேன். ஐயா மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது, பெய்யட்டு. ஓஹோ, இங்க இப்படி எழும்பி நிக்கிறது செமையா இருக்குது. வாவ். பாட்டு பாட்டு பாடாத பாட்டு, மழைதான் பாடுது கேட்காத பாட்டு, உன்னை என்ன சேர்த்து வச்ச மழைக்கு ஒரு சலாம் போடு. என்ன கொஞ்சம் காணலையே உனக்குள்ள தேடி பாரு, மந்திரம் போல இருக்கு, புது தந்திரம் போல இருக்கு, பம்பரம் போல எனக்கு தலை மத்தியில் சுத்துதுக்கு இருக்கு. தேவதை எங்கே, என் தேவதை எங்கே? அது சந்தோஷமா ஆடுது இங்கே.